ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருவல்லிக்கேணியம்மாள் வார்த்தை 98. திருவல்லிக்கேணி பெண்பிள்ளை ரகசியம் 98. என் மனம் செல்லாது என்றேனோ திருவடியைப் போலே. என் மனம் செல்லாதென்றேனோ திருவடியைப் போலே. கீழேயே திருவடி என்ற சப்தம், திருவடி என்ற இந்த பேர் ஹனுமான் ஆஞ்சநேயரை குறிக்கும் என்று விளக்கமாக பார்த்தோம். திருவடி என்ன சொன்னார் ஹனுமான்? என் மனம் செல்லாதென்றேனோ, என்னுடைய மனம் செல்லாதுன்னு சொன்னா இந்த இடத்துல ஈடுபடாது, அதை ஆசைப்படாது. நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம், இதை பாருங்கோ அப்படின்னு திருப்பினாக்கா அதுலலாம் என் மனசு போகாது, என் மனசு இதுல தான் ஈடுபடும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நம்பெருமாள் புறப்பாடு கண்டருளுகிறார் திருவரங்கத்துல. அழகா நம்பெருமாளுடைய புறப்பாடு நடந்து கொண்டிருக்கு. நல்ல அலங்காரங்களோடு பெருமாள் வரார். ராமானுஜர் பார்க்கிறார் மடத்துல இருந்து. ரொம்ப அழகா இருக்கார் நம்பெருமாள். அவருக்கு என்னவோ மனசுல ஒரே ஆசை, எப்பவுமே நல்ல விஷயத்தை பார்த்தா வடுக நம்பி என்ற தன்னுடைய சிஷ்யனை கூப்பிட்டு அவரிடத்துல அதை பரிமாறிக்கொள்ளுவார், அவரோட சேர்ந்து அனுபவிப்பார். வடுக நம்பி உள்ள காரியம் செய்து கொண்டிருக்கிறார். ராமானுஜருக்கு பாலமுது காய்ச்சி கொண்டிருக்கிறார், உள்ள பால் காய்ச்சின்னு இருக்கார். இப்படி நம்பெருமாளை பார்த்த உடனே ராமானுஜர் கூப்பிடுறார், ஹே வடுகா, வா, நம்பெருமாள் எவ்வளவு அழகா இருக்கார் பார், வா 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 அப்படின்னு கூப்பிடுறார். உள்ள இருந்தே பதில் சொல்றார். நம்பெருமாளை சேவிக்காம இருக்கலாமா? அதை விட என்ன பெரிய காரியம். அவர் சொல்றார், நீர் உம்ம தெய்வத்தை பாரும், என் மனம் அதிலே செல்லாது. என் மனம் உமக்கு பாலமுது காய்ச்சி உம்ம பாத்துக்கிறதுலதான் எனக்கு ஈடுபாடு அப்படின்னு அந்த இடத்துல வடுக நம்பி சொன்னார்னு சரித்திரம் பார்த்திருக்கோம் இல்லையா கீழே. அது போல ஹனுமான் சொல்றார், அதுலெல்லாம் என் மனசு ஈடுபடாது, வேற ஏதோ ஒன்னுத்துல ஈடுபட்டு விட்டது. அப்போ ஒன்றுல ஈடுபட்டு விட்டது, இதுல இருந்து என் மனம் வேறு ஒன்றில் ஈடுபடாது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஒரு பெண் ஒருத்தனை காதலிக்கிறாள், வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வைக்கணும், இவனை பார் அவனை பார்னு சொன்னா இவனை தவிர என் மனசு வேற எங்கேயும் போகாது அப்படின்னு சொல்றா இல்லையா? ஒரு குழந்தை, ஒரு நல்ல பிடிச்ச குழந்தைக்கு ஒரு பொருளை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா அது ஏதோ உயர்ந்த ஒரு பொருளை கேட்டுடுச்சு. அந்த குழந்தைய போய் இல்லம்மா இதை வாங்கிக்கோன்னு சொன்னா, இதை பார்த்துட்டேன், நீ அது இதை விட உனக்கு பெருசு, நீ ஏதோ இருக்கட்டும், எனக்கு இதுதான் பெருசு, நீ பெருசு பெருசுன்னு. எனக்கு ஒரு குழந்தை சின்ன கார் பொம்மையை பார்த்தது, அந்த கார் பொம்மையை வாங்கி கொடு அப்படின்னாக்கா அந்த குழந்தைக்கு இல்ல நான் பெரிய காரை வச்சிருக்கேனே நம்ம வீட்டுல, அந்த காரை பாரு அப்படின்னா, எனக்கு இதுலதான் நாட்டம், எனக்கு இது பிடிக்குமே அது பிடிக்காது அப்படின்னா உயர்வு தாழ்வுக்காக சொல்லல. இதை நீங்க எப்படி கவனம் வச்சுக்கணும்னா, ஒரு விஷயத்துல மனசு ஊன்றி விட்டது அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த விஷயம் ஈர்த்து இருக்கணும், அப்படியே வசீகரப்படுத்தி விட்டா வேற எதுலயும் மனசு போகல இல்லையா? யார்கிட்ட சொல்றாரு இத? ஹனுமான் என் மனசு வேற எதுலயும் போகாது என்று யாரிடத்தில் சொல்லுகிறாள்? எதிலே என் மனம் செல்லாதுன்னு சொல்றார். ரெண்டு முக்கியமான விஷயம் இதுல. யாரிடத்தில் சொல்லுகிறார், எதில் மனம் செல்லாது அப்படின்னு சொல்றார் அப்படின்னு பார்ப்போம். தெய்வங்களுக்குள்ளே உயர்ந்தவன் ஸ்ரீராமபிரான் மகாவிஷ்ணு, அவர்தான் ராமனாக அவதரித்திருக்கிறார். அந்த ராமனிடத்துலதான் இவருக்கு பக்தி அதிகம் ஹனுமானுக்கு. அந்த ராமபிரானிடத்துலதான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். சரி, எதுல மனம் செல்லாதுன்னு சொல்றார்? தத் விஷ்ணோர்ய பரமம் பதம் என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு ஜீவாத்மாவும் அவர்களுடைய குறிக்கோள், நோக்கம், லட்சியம் எதுவா இருக்கணும் அப்படின்னு கேட்டால், திரும்ப வருதல் இல்லாத மிகவும் உயர்ந்ததான நித்தியமான எப்பொழுதும் ஆனந்தமே இருக்கக்கூடியதான மாறுபாடுகள் இல்லாததான மிக உயர்ந்த ஸ்தானம், அதற்கு பரமபதம், ஸ்ரீ வைகுண்டம், பரம ஆகாசம், பரம வியோமம் என்றெல்லாம் பெயர்கள் உண்டு. எல்லாருமே பரமபதத்துக்கு போனோம்னு தானே இருப்பாங்க. யாரை கேட்டாலும் மோட்சம் போகணும்,
பரமபதம் செல்லணும், ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகணும் அப்படின்னு தானே சொல்லுவார்கள். எல்லாருக்குமே கடைசியில அதுதானே உயர்ந்த குறிக்கோள் நோக்கம். வைகுந்தம் புகுவது மண் அவர் விதியே அப்படின்னு தான் ஆழ்வாரும் பாடுகிறார். நம்மாழ்வாரும் பாடும் பொழுது அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை என்று ஸ்ரீவைகுண்ட பிராப்தியதென பாடுகிறார். அந்த ஸ்ரீவைகுண்ட பிராப்தியிலே என் மனம் செல்லாதுன்னு சொல்றார். என்னென்ன சொல்லுகிறார், எப்பொழுது நடந்தது இந்த சரித்திரம் என்று பார்ப்போம். ஸ்ரீராமாயணத்திலே ராமாயணத்தினுடைய கடைசி பகுதி உத்தரகாண்டம். ஸ்ரீராமபிரான் லக்ஷ்மணன் பரமபதத்திற்கு சென்று விட்டார். ராமனும் லக்ஷ்மணனை விட்டு பிரிந்து இந்த உலகத்திலே இருக்க முடியாதபடியாலே தானும் சரி எல்லாரும் நாமும் நம்முடைய பரமபதத்திற்கு செல்லுவோம் என்று ராமபிரான் கற்பார் இராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே என்று அன்னு சராசரத்த வைகுந்த தேத்தி என்று குலசேகர ஆழ்வாரும் சொன்னார். அதுபோல பகவான் தன்னோடு இருந்தக்கூடிய அசையக்கூடியவை அசையாதவை விலங்குகள் எறும்பு புல் முதற்கொண்டு எல்லாத்தையும் மோட்சத்துக்கு அழைச்சிட்டு போறார். அயோத்தியால ராமராஜ்யத்துல அயோத்தியால கூட இருந்தவர்கள் அனைவரையும் அழைத்து செல்லுகிறார் மோட்சத்திற்கு. இன்னைக்கும் அயோத்தியாவிற்கு செல்ல வேண்டும். நீங்கள் அயோத்தியா போனீங்கன்னா குப்தார் காட் அப்படின்னு வெளியில கொஞ்சம் மிலிட்டரி கண்டோன்மெண்ட் ஏரியாவெல்லாம் கடந்து போனீங்கன்னா உயர்ந்த ஸ்தானம் குப்தார் காட் அப்படின்னு இடம். அழகான பழங்காலத்து சந்நிதியும் உண்டு அங்கே. சரையு நதி அப்படியே பிரவாகமாக ஓடுகிறாள். மிக அழகாக இப்பொழுது அந்த இடத்திலே அற்புதமாக படித்துறைகள் எல்லாம் கட்டியிருக்கிறார்கள். குழந்தைகள் எல்லாம் கூட அனுபவிக்கிற மாதிரி தான் அங்க ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த இடத்துல தான் ஸ்ரீராமபிரான் எல்லாரையும் அழைத்து கொண்டு சரையு நதியிலே இறங்கி இங்கிருந்து காரிய வைகுண்டம் அங்கு சென்றார், அழைத்து சென்றார் எல்லாரையும் அப்படின்னு சொல்லுவார்கள். அப்படி எல்லாரையும் அழைத்து கொண்டு போறார். இன்னும் இறங்கல, எல்லாரும் வருகிறார்கள். ஸ்ரீராமபிரான் வெள்ளையான வஸ்திரத்தை தரித்து கொண்டு அவருக்கு முன்னாடி பஞ்ச ஆயுதங்கள் நடக்க, வேதங்கள் எல்லாம் நடக்க ரொம்ப அழகா இருக்கும் உத்தரகாண்டத்துல அந்த பகுதி. ராமபிரான் நடந்து வருகிறார். எல்லாரும் ராமபிரானோடு வருகிறார்கள். ராமபிரானோடையே போகிறோம் அப்படின்னு. ராமருக்கு ரொம்ப பிடிச்சவர், ராமனை ரொம்ப பிடிச்சவர் ஹனுமான். அந்த ஹனுமான் ஒரு அமைதியா ஓரமா அமர்ந்திருக்கார். எல்லாரும் போறார்கள் ராமனோடு, இவர் ஓரமா இருக்கிறார். அப்ப போய் ராமர் கேட்கிறார், ஏ ஹனுமன்னு வாப்பா, எனக்கு ரொம்ப பிரியப்பட்டவன் அல்லவா நீ, வா, அப்படி போகலாம், மோட்சத்துக்கு போகலாம், வா, பரமபதத்துக்கு போகலாம், வா அப்படின்னு அழைக்கிறார். ராமனே அழைக்கிறார். அமைதியா சாந்தமான முகத்தோட ஹனுமான் ஸ்ரீ ராமபிரானை அவனுடைய திருவடி வாரத்திலிருந்து பாதாதி கேசாந்தம் ராமனை ஒரு தடவை சேவிக்கிறார். கொஞ்ச நேரம் தலையை ஆட்டிக்கிறார். ராமா ராமா ராமான்னு திருநாமங்களை சொல்றார். ராமனுடைய கல்யாண குணங்கள், அவனுடைய சரித்திரங்களை அப்படியே மனசுல நினைச்சு பார்க்கிறார். கண்கள்ல தாரதாரையாக நீர் வருகிறது. அப்போ அவர் சொன்ன உயர்ந்த ஒரு ஸ்லோகம், இதை மனப்பாடம் பண்ணி கொள்ள வேண்டிய ஸ்லோகம் எல்லாருமே. ஸ்னேகோமே பரமோ ராஜன்னு துவைநித்யம் பிரதிஷ்டிதா பக்திஸ்ய நியதா வீர பாவோ நான்யத்ர கச்சதி பாவோ நான்யத்ர கச்சதி. இதுதான் உயர்ந்த ஹனுமத் வாக்கியம். ஹனுமான் ராமபிரானை பார்த்து சொல்றார். என்ன வார்த்தை பாருங்க. போகலாம் வா மோட்சத்துக்கு, என்னோட கூட வா, நம்ம எல்லாரும் போகலாம் அப்படின்னு அழைச்ச உடனே சொல்றார். முதல்ல மதிப்பு கொடுத்து பேசணும் இல்லையா, அதை சொல்றார். ஸ்னேகோமே பரமோ ராஜன்னு துவை நித்தியம் பிரதிஷ்டிதா பக்திஸ்ய நியதா வீர. ராஜா ராமன், வீரன் ராமன். ராமா, உன்னிடத்திலே உன்னுடைய தந்தை தசரதரை போல எனக்கு நட்பு உண்டு, ஸ்நேகம் உண்டு.
அப்பான்னாக்க பிள்ளை கிட்ட ஒரு ஸ்நேகத்தோட தானே இருப்பார். ஆனால் லக்ஷ்மணனுக்கு ராமனிடத்தில் இருந்தது பக்தி. வீரனான ராமனே, ராஜா ராமனே, உன்னிடத்தில் உன் தந்தையை போன்ற நட்பும் சிநேகமும் எனக்கு உண்டு. பரதனும் லக்ஷ்மணனும் வைத்திருந்தது போல பக்தியும் எப்பொழுதும் நிலை பெற்று என் மனதிலே குடிகொண்டு இருக்கக்கூடியது. அப்படி இருக்கக்கூடிய நான், ஸ்னேகோமே பரமோ ராஜன்னு துவை நித்தியம் பிரதிஷ்டிதா பக்திஸ்ய நியதா வீர சொல்ற வார்த்தை கடைசியில பாவோ நான்யத்ர கச்சதி. நான் அத்திர கச்சதின்னு பரமபதம்னு பேர் கூட சொல்ல மாட்டேங்கிறார். இதை தவிர அதில் என் மனம் செல்லவில்லை, அது அப்படிங்கிறார். நாளைக்கு இப்ப அடுத்த வார்த்தை பார்க்க போறோம். திருப்பாணாழ்வார் சொன்ன வார்த்தை அரங்கனை கண்டகன்கள் மற்றொன்றினை காணாவே அப்படின்னு திருப்பாணாழ்வாரும் மற்றொன்று மற்று அப்படின்னு சொல்றார் பரமபதத்தை. அதே போல தொண்டரடி புடியாழ்வாரும் பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாளும் அச்சுவை பெறினும் வேண்டேன். 3 பேரும் ஒரே மாதிரி பேசுறாங்க பாருங்க. அவர் தொண்டரடி புடியாழ்வார் அச்சுவை அப்படிங்கிறார். திருவரங்கநாதனே, உன்னிடத்துல ஈடுபட்ட நான் அச்சுவை அப்படின்னு பரமபதத்தை, அது பேர் சொல்ல கூட மாட்டேங்கிறார், அது அப்படின்னு அதனை வேறுபடுத்தி சொல்லுகிறார். திருப்பாணாழ்வாரும் மற்றொன்றினை காணாவே அப்படிங்கிறார். இதோ ஹனுமான் பாவோ நான் அத்திர கச்சதி, வேறொன்றில் என் மனம் செல்லாது, அது ஏதோ ஒன்று அப்படின்னு பிரித்து சொல்லுகிறார். ஏன் இப்படி சொல்லுகிறார்? ராமபிரானே, உன்னுடைய திருவுருவத்தை கண்ட இந்த கண்கள், ராமனுடைய வீரத்தை கண்ட கண்கள், ராமனுடைய குணங்களை அனுபவித்த கண்கள், ராமனுடைய ஆலிங்கனத்தை பெற்ற இந்த உடல், என்னுடைய மனம், இது எதுவுமே ராமனை மீறி பரமபதநாதன் யாரோ ஒருத்தரை நீ காட்டினால் அவரிடத்தில் செல்லாது. ராமன் வாழ்ந்த தேசமானது பூவுலகத்திலேயே இருந்தாலும் அந்த ராமன் வாழ்ந்த இடம், அதிலேதான் என் மனம் செல்லுமே தவிர இதை விட்டு மிக உயர்ந்ததான ஏதோ ஒரு லோகம் என்று சொல்லுகிறீர்களே விரஜை நதியை கடந்து, அது அப்ப பரமபதநாதன் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீவைகுண்டம் அது வேண்டாம், அது எனக்கு, என் மனம் அங்கு செல்லவில்லை. என்னுடைய மனம் ராமன் வாழ்ந்த இந்த பூமியிலே ராம சரித்திரங்களை கேட்டு, ராமனை இந்த பூமியில பார்த்து, இப்படி பார்த்த இந்த விபவ அவதார ராமனை கண்ட கண்கள், என் மனம் பரமபதத்தில் இருக்கக்கூடிய பரமபதநாதனிடத்தில் கூட செல்லாது என்று சொல்லுகிறார். அப்ப ராமர் சொன்னார், நான் தான் இருக்க போறது இல்லையப்பா, நானே போறேனே, நான் போன பிற்பாடு இங்க என்ன பண்ண போகிறாய் அப்படின்னு கேட்க ஹனுமான் பதில் சொல்றார். எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்த காஞ்சலிம் பாஸ்பபாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதிம் நமதா ராட்சசாந்தகம். இதெல்லாம் கத்துக் கொடுக்கணும் இந்த குழந்தைகளுக்கெல்லாம். இந்த ஸ்லோகங்களை கத்துக் கொடுத்து அவர்களுக்கு ஹனுமானிடத்துல பக்தி ஏற்படுத்தினோம்னா ராம பக்தி தானா வளரும். அப்ப ஹனுமான் சொல்றார், எனக்கு எப்பொழுதெல்லாம் ராமா உன்னுடைய சரித்திரம் கடல் இருக்கும் வரை, ஆகாசம் இருக்கும் வரை, சூரிய சந்திரர்கள் இருக்கும் வரை ராமாயணம் இருக்கும். எங்கெல்லாம் ராமாயண கதை நடைபெறுகிறதோ, எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம், உன்னுடைய ராமனுடைய நாம சங்கீர்த்தனம் நடக்கிறதோ, ராம சரித்திரம் எங்கெல்லாம் ராமாயணம் சொல்லப்படுகிறதோ, ராம பக்தர்கள் எப்பொழுதெல்லாம் உன்னை குறித்து கீர்த்தனைகளும் பஜனைகளும் பாடல்களும் ஆழ்வார் பாசுரங்களும் உன்னுடைய சரித்திரங்களையும் அனுபவித்து பாடினார்கள் என்றால் அந்த ஸ்தோத்திரங்களை கேட்டுக்கொண்டு இருப்பேனுங்கிறார். எப்படி கேட்பாராம்? எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம், எங்கெங்கெல்லாம் ரகுநாதனான ராமனுடைய கீர்த்தனம் நடைபெறுகிறதோ, தத்திர தத்திர அங்கங்கு கிருதமஸ்த காஞ்சலிம் வணங்கிய கைகளோடு,
இன்னைக்கும் ராமாயணம் பெரியவர்கள் எங்க சொன்னாலும் ஒரு பீடத்தை தனியா போட்டு வச்சிருவாங்க, அங்க ஹனுமான் உட்கார்ந்து கேட்கிறார் அப்படின்னு ஐதீகம். ராமச்சரித்திரம் ராம கதையை கேட்பதுதான் எப்படி கேட்பாராம்? கிருத்தமஸ்த காஞ்சலிம் பாஸ்பபாரி பரிபூர்ண லோச்சனம். ஹனுமானுடைய கண்கள்ல ராமச்சரித்திரத்தை கேட்க கேட்க தாரை தாரையாக பக்தி பொங்கி கண்கள்ல நீர் பதுங்க கேட்பாராம். அதுபோல உன்னுடைய குணங்களை எல்லாரும் சொல்ல கேட்பேன், நினைத்து கொள்ளுவேன். நீ என்ன ஆலிங்கனம் செய்து கொண்டாய் இல்லையா? கண்டேன் செய்தேன்னு நான் சொன்ன உடனே என்ன ஆலிங்கனம் செய்து கொண்டாயே, அது போதும். அந்த ஒரு வாசனை என்னுடைய ராமன் என்னை ஆலிங்கனம் செய்தான், அதை அடிக்கடி நினைத்துக் கொள்ளுவேன். சீதாராமர்களுக்கு செய்த உங்களோடு பேசினது பரிமாறினது, உங்களுடைய சௌந்தர்யம், உன்னுடைய வீரம், உன்னுடைய சௌந்தர்யம், சௌலபியம், சௌசீல்யம், அனைத்து குணங்களையும் பார்த்திருக்கிறேன். அதையே நினைத்துக் கொண்டு உன்னுடைய நினைவாகவே உன்னுடைய சரித்திரங்களை கேட்டுக்கொண்டு ராமன் வாழ்ந்த இடத்தில் இருப்பேனே தவிர அந்த இடம் கிடைத்தாலும், அதுதான் சொன்னார், பரமபதத்தில் என் மனம் செல்லாதுங்கிறார். யாராவது இதை விட உயர்ந்த இடத்துக்கு கூட்டு போறேன் அப்படின்னா வேண்டாம்னு சொல்லுவோமா? அவர் வேண்டாங்கிறார். ஏன்? அந்த அளவுக்கு ராமபக்தி, விபவ அவதாரமான ராமாவதாரத்துல ஈடுபாடு. அதனாலதான் இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்துல ஹனுமானுக்கு சந்நிதி உண்டு. திருப்பாணாழ்வார் ஹனுமான் ஒன்றாகவே இருக்கிறார்கள். ரங்கவிலாஸ் மண்டபத்துக்கு பக்கத்துல போய் சேவிக்கணும். அவர் அங்கேயே தான் இருக்கார். ஏன்? ராமனே இல்லைன்னாலும் ராமர் பெருமாள், பெருமாளான ராமரால் வழிபடப்பட்ட பெரிய பெருமாள், அவரை சேவித்துக் கொண்டு அந்த பெரிய பெருமாளுக்கு பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர் நம்பெருமாள், அவர்தான் ராமர். அவருடைய உற்சவங்களை தரிசித்துக் கொண்டு அவனுடைய பக்தர்களை பார்த்து கொண்டு எங்கெல்லாம் ராமச்சரித்திரம் ராமகதைகள் ராமநாம சங்கீர்த்தனம் நடைபெற்று கொண்டு யாரெல்லாம் ராம் 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 என்று சொல்லுகிறார்களோ அவர்களோடு அதனை கேட்டுக்கொண்டு இன்பமாக இருப்பேன்னு சொன்னார் இல்லையா? அப்படி ஒரு ராமபக்தி வந்துவிடுமா ஹனுமானைப் போல நமக்கு என்றுதான் இந்த 98வது வாக்கியத்தாலே திருவல்லிக்கேணி அம்மாள் நமக்கு காட்டுகிறாள். என் மனம் செல்லாது என்றேனோ திருவடியைப் போலே. அடுத்தது 99வது வாக்கியம். மற்றொன்றும் காணேனோ பாணரை போலே. மற்றொன்றும் காணேனோ பாணனை போலே. பாணர் அப்படின்னா திருப்பாணாழ்வாருடைய சரித்திரம். என்ன வியாக்கியானத்துல பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்ற கருத்தை சேர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமா